சரி வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலாம். ஏஐ, நம்ம வேலை, நம்ம சிந்தனை, இது மூணுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம உருவாக்குற தொழில்நுட்பம் நம்மள இன்னும் சிறந்தவங்களா மாத்துதா, இல்ல அதுவே நமக்காக யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சா? வாங்க, இந்த கேள்விகளை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இப்போதைய முக்கியமான கேள்வி இதுதாங்க. நம்ம கையில இருக்கிற டூல்ஸ் நம்மள விட அதிகமா யோசிக்குதா, இல்ல நம்மள சுத்தி இருக்கிற சிஸ்டமே நம்மள யோசிக்க விடாம தடுக்குதா? பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் ஏஐ, நம்மளோட வேலைவாய்ப்பு, நம்ம கல்வி முறைன்னு எல்லாத்தோட எதிர்காலமும் அடங்கியிருக்கு. வாங்க இதுக்கான விடையை தேடி ஒரு பயணம் போலாம். இந்த பெரிய புதிரை புரிஞ்சிக்க நாம இத 3 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, ஏஐனா நிஜமாவே என்ன, அது உண்மையிலேயே நம்மள மாதிரி யோசிக்குதான்னு பார்ப்போம். ரெண்டாவதா, இந்தியாவோட நிஜமான வேலைவாய்ப்பு நிலவரம் என்னன்னு டேட்டாவோட அலசுவோம். கடைசியா, நம்ம கல்வி முறை நம்மள எப்படி யோசிக்க கத்துக் கொடுக்குதுன்னு பேசுவோம். இந்த 3 புள்ளிகளையும் இணைக்கும்போது தான் முழு சித்திரமும் நமக்கு தெளிவாகும். சரி, முதல் கட்டத்துக்குள்ள போலாம். ஏஐய நாம பகுத்தறிவோட யோசிக்கிற ஒரு விஷயமா பார்க்கறோமா, இல்ல வெறும் கணக்கு போடுற ஒரு கருவியா பார்க்கறோமா? ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதாவது எல்எல்எம், உண்மையிலே என்னதான் செய்துங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு எல்எல்எம் பத்தி நாம தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் இதுதான். அது கோடிக்கணக்கான டேட்டாவை படிச்சு அதுல இருக்கிற பேட்டர்ன்ஸை அடையாளம் கண்டுபிடிக்குது. ஒரு வாக்கியத்துல அடுத்த வார்த்தை எதுவா இருக்கலான்னு புள்ளியல் படி அது யூகிக்குமா தவிர அந்த வார்த்தையோட அர்த்தத்தை எல்லாம் அது புரிஞ்சுக்காது. சுருக்கமா சொல்லணும்னா, அது கணக்கு போடுறது தவிர பகுத்தறிவோட சிந்திக்கல. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் நம்ம மூளை, அனுபவம், லாஜிக், எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவெடுக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஏஐ கொடுக்கப்பட்ட டேட்டாவை வச்சு அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும்னு கணிக்கிற ஒரு மெஷின். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்த வித்தியாசத்தை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் ஏஐயோட உண்மையான பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நமக்கு தெரியும். சரி, எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ இந்த டெக்னாலஜி நுழைய போற நம்ம நாட்டுக்கு வருவோம். அதாவது இந்தியாவோட தொழிலாளர் சந்தையோட யதார்த்தம் என்ன, இங்க இருக்கிற நம்பர்ஸ் நமக்கு என்ன கதையை சொல்லுதுன்னு பார்ப்போம். சுமார் 85%. இந்த நம்பரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்தியாவில் அமைப்பு சாரா துறையில, அதாவது அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல வேலை செய்யறவங்களோட சதவீதம். அதாவது நாட்டில் வேலை செய்யற 10ல் கிட்டத்தட்ட 8 பேருக்கு நிலையான வேலை பாதுகாப்பு, சமூக பாதுகாப்புன்னு எதுவுமே கிடையாது. இந்த சூழலில தான் ஏஐ மாதிரி ஒரு தொழில்நுட்பம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. இந்த டேட்டாவை இன்னும் கொஞ்சம் ஒத்து பார்த்தா, நம்ம தொழிலாளர்கள்ல பாதிக்கு மேற்பட்டவங்க சுயதொழில் செய்யறவங்க தான். அதாவது அவங்களுக்கு அவங்களே முதலாளி. முறையான மாச சம்பளம் வாங்குற ரெகுலர் எம்ப்ளாயீஸ் வெறும் 24% தான். பெரும்பான்மையான மக்கள் நிலையற்ற வருமானத்தையே நம்பி இருக்காங்க. இப்போ இதையே எண்கள்ல பார்ப்போம். சுயதொழில் செய்யறவங்க கிட்டத்தட்ட 34.6 கோடி பேர். ஆனா நிரந்தர சம்பளம் வாங்குறவங்க வெறும் 14.5 கோடி பேர் தான். இந்த எண்கள் நம்ம பொருளாதாரம் எந்த அளவுக்கு முறைசாரா தன்மையோட இயங்குதுங்கிறதுக்கு ஒரு தெளிவான சாட்சி. ஒரு பக்கம் கணக்கு போடுற ஏஐ, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு நிலையற்ற வேலை சந்தை. இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம இளைஞர்களை தயார்படுத்துறது எது? நம்ம கல்வி முறை தான். ஆனா அது எப்படிப்பட்ட சிந்தனையாளர்களை உருவாக்குது? மனப்பாடம் பண்றவங்களையா, இல்ல ஜனநாயக ரீதியா யோசிக்கிறவங்களையா? நம்ம கல்வி முறையோட மைய பிரச்சனையே இதுதான். அது பெரும்பாலும் ஒரே சரியான பதில் சிஸ்டமா தான் வேலை செய்யுது. ஒரு கேள்வி கேட்டா புக்ல இருக்கிற அந்த ஒரு பதில சொன்னா தான் மார்க்கு. வேற மாதிரி யோசிச்சா, மாத்தி சிந்திச்சாங்க இடமே இல்ல. ஆனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, கல்விங்கிறது உண்மைகளை கத்துக்கிறது இல்ல, மனசை யோசிக்க வைக்கிறதுக்கு கொடுக்குற பயிற்சின்னு. நம்மளோட ஒரே பதில் சிஸ்டம் உண்மைகளை மனப்பாடம் பண்ண வைக்கதே தவிர மனசுக்கு யோசிக்கிற பயிற்சியை கொடுக்குதா? இந்த மனப்பாட கல்வி முறை நம்ம மாணவர்களை எப்படி மாத்துது? தகவல்களை உள்ள வாங்கி கேட்ட பதில வெளியே சொல்ற ஒரு மிஷின் மாதிரி. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா, நம்ம ஏஐ பத்தி பேசுன மாதிரியே இருக்கு. நாம மனிதர்களை யோசிக்கிறவங்களா உருவாக்கணுமா, இல்ல மனுஷர் ரூபத்துல இருக்கிற டேட்டா ப்ராசஸரா மாத்தணுமா? இதுவரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த இந்த 3 விஷயத்தையும், ஏஐ, வேலைவாய்ப்பு, கல்வி, இது எல்லாத்தையும் இப்போ ஒன்னா இணைச்சு பார்ப்போம். அப்போதான் இந்த முழு பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சித்திரம் நமக்கு விளங்கும். நம்மளோட தர்க்கத்துல முதல் புள்ளி இதுதான். நம்ம கல்வி முறை மனப்பாடம் பண்றதுக்கும் ஒரு இயந்திரம் மாதிரி வேலையை செய்யறதுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குது. இதோட விளைவு என்ன? அந்த சிஸ்டம் பகுத்தறிவோட யோசிக்கிற சிந்தனையாளர்களை உருவாக்காம டேட்டாவை ப்ராசஸ் பண்ற ஆட்களை, அதாவது தகவல்களை சேமிச்சு ஒப்புவிக்கிற மனிதர்களையே உருவாக்குது. இப்போ இந்த கேள்வியை கேளுங்க. டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுல மனுஷங்களை விட பல மடங்கு வேகமான சக்தி வாய்ந்த ஏஐ இருக்கிற இந்த உலகத்துல அதே வேலையை செய்யற ஒரு மனுஷன் எப்படி போட்டி போட முடியும்? நம்மளோட பலமே யோசிக்கிறது தான்.
அதை விட்டுட்டு மிஷினோட பலத்துல போய் நம்ம போட்டி போட முயற்சிக்கிறோமா? அப்போ இதுக்கு மாற்று வழி என்ன? அதுதான் ஜனநாயக பதில். அதாவது ஒரே ஒரு சரியான பதிலை தேடுறதை விட்டுட்டு சிக்கலான பிரச்சனைகளை பல கோணத்திலிருந்து பார்க்கறது, விமர்சன ரீதியா யோசிக்கிறது, புது புது தீர்வுகளை உருவாக்குறது. ஆக கடைசியா நாம இந்த ஒரு முக்கியமான கேள்விகிட்ட வந்து நிக்கிறோம். மனப்பாடம் பண்ணி எழுதுனா மட்டும்தான் மார்க், வெகுமதி கிடைக்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருந்துகிட்டு நம்ம மனசை உண்மையிலேயே யோசிக்கிறதுக்கு எப்படி பழக்கப்படுத்துறது? இந்த கேள்விக்கான பதில தான் ஏஐ உலகத்துல மனிதனோட உண்மையான மதிப்பு என்னங்கிறதே அடங்கியிருக்கு.